3 படத்துக்கு ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. ஃபாஸ்டா போங்கண்ணா கொஞ்சம். இது போல வேஸ்ட் ஆகிற ஃபுட்டெல்லாம் வந்து நான் புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவது உடனது கேடு, உயிரை கொல்லும். மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சாட்டர்டே காலை ஒரு 5:30 மணிலாம் குளிச்சுட்டு எப்பவுமே வர இடத்துக்கு வந்திருக்கேன். எப்பவுமே வர இடத்துக்குன்னா நம்ம கேன்டீன் தான். அங்கே தான் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணிக்கலாம் வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும். அங்கேருந்து ஒரு 3 கம்பெனிக்கு இப்போ ஏற்றுவாங்க. அது ரெகுலராக ஏற்றுறது தான் இப்போ ஏற்றுவாங்க. நான் வந்திருக்கேன் அந்த லொக்கேஷனுக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஏற்றினோடனே 3 இடத்துல போய் டெலிவரி கொடுக்கணும். டெலிவரி கொடுத்து முடித்தோடனே 9 மணிக்கு வந்து நம்மளுக்கு வேறு ஒரு ஷெடியூல் இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்ணிட்டுருக்கல, அதோட ஷெடியூல் இருக்குது. ஸோ 9 மணிக்கு மேலே நான் அங்கே தான் வந்து இருப்பேன் இன்னைக்கு ஃபுல்லாகவே. இது போல் வேஸ்ட் ஆகிற ஃபுட்டெல்லாம் வந்து நான் இங்கே வந்து கலெக்ஷன் பண்ணி போவேன். கலெக்ஷன் பண்ணி போயிட்டு என்ன பண்ணுவோன்னா, நம்ம வீட்டாண்ட இருக்க தெருவில் இருக்கிற நாய்ங்கள்லாம் வந்து போடுவேன். ஸோ அதுங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதுதான் இந்த வேஸ்டான ஃபுட்ஸ்லாம். லோடு ஏற்றினு இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து போயிட்டு ஒரு 3 கம்பெனியில் அவன் டெலிவரி பண்ணோம். அதுக்கு முன்னாடி அந்த நாய்க்கான ஃபுட்டையும் வந்து நான் பிக்கப் பண்ணிட்டேன். ஏன்னா வேஸ்ட்டாக போகிறது. ஆனால் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, வெளியே தெரியக்கூடாதுன்னு. கண்டிப்பாக தெரியாது, எங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன் என்னென்னு எதுவுமே கண்டிப்பாக தெரியாது. பாவம், அது சும்மா குப்பையில் போடுறதுக்கு நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டால் போவோம். ஒரு கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் வருது. காலையிலே செம்ம டென்ஷன் ஏற்றிட்டாங்க. மெயிலும் போடல, ஒன்றும் போடல. இங்கேயே வந்து 20 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு மெயின் கேட்லேயே. இதை கொஞ்சம் பண்ணி தான் நல்லாயிருக்கும். எனக்கு டென்ஷன். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ளூ டாட் கால்லே போனோம். அதுவும் கால் பண்ணிட்டாங்க. அதையும் நான் குயிக்காக கிளம்பணும். ஐயோ என்ன பண்ணுன்னு தெரில. இங்கேயே டைம் வந்து 7:32. அங்கே 7:30 மணிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பண்ணி தொலைத்து இது முடிச்சாச்சு. முடிச்சு 6:00லேருந்து வெளியே கிளம்பிட்டேன். கிளம்பி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன் நான். ஏன்னா வந்து இப்போ ப்ளூ டாட் கிண்டிக்கு போனோம். அது டைம் 7:40. நம்ம 8:30 மணிக்குள்ளே போய் டெலிவரி பண்ணோம். பாக்ஸ் ஒரு 8 பாக்ஸ் இருக்குன்றாங்க. அவ்வளோதான். அந்த 8 பாக்ஸ் மேலே இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். ஃபாஸ்ட்டாக போங்கண்ணா கொஞ்சம். ப்ளூ டாட்டில் வந்து கொரியர் வந்து இறக்கிட்டு வந்துட்டேன் நான். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறேன். மார்னிங் செக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். வீட்டில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இருக்குது நாய் எல்லாமே எல்லாமே இதில் இருக்குது. இது போயிட்டு இப்போ நாய்க்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இங்கே ஸ்ட்ரீட் ஆகி ஓகேவா, காலேஜ் வைக்கிறது அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டோம். இதோ அப்படியே வா. அந்த லட்டு ப்ளஸ் முட்டை. அதுக்கு இப்போ என்னென்னா அங்கே என்னென்ன மீதி இருந்ததோ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்க நாய்க்கா, அதாவது எங்கள் தெருவில் இருக்கிற நாய்க்கெல்லாம் வந்து வச்சுட்டேன். அவ்வளோ சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் மேலே அந்த காக்கா குருவி எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி 9 o'clock வந்து ஷூட்டிங் ஷெடியூல் பண்ணுறாங்க. ஆனால் பட்டு எங்களால் எதுவும் பண்ண முடியல. என்ன பண்ணுறது, வந்துட்டோம். ஆனால் டீம்ஸ் கொஞ்சம் வரல, பிளேஸும் வரல. ஸோ அதனால் வந்து சதீஷ் ப்ரோ கூட வந்து ரூமுக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம். பிரதர் 2-3 படத்துக்கு ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் பட் எனக்கு தெரியல, அவர் சொல்லியாக தெரியுது. இப்போ அப்கமிங் மூவியில் பார்க்கலாம் நீங்களும் வர. கண்டிப்பாக தேங்க்யூ. ரூமுக்கு போயிட்டு அங்கே என்ன சுச்சுவேஷன் இருக்குது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணலாம். ரொம்ப நேரமாக ஒருத்தராங்க ஃபோன் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. போய் தான் பார்ப்போம் அவர் என்ன தான் நம்மளை அப்படி ஸ்பெஷலாக வச்சுருக்காருன்னு. ஒரு வழியாக நாங்களும் வந்து ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமுக்கு உள்ளே போனோன்னே கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் போயிருந்தது. ஆனால் பட் ஒருத்தர் வந்து அங்கே தூங்கி இருந்தார். அவர் யாரும் பார்த்தா டைரக்டர் தமிழ். ஸோ இதுமாரி சின்ன சின்ன இடத்துல இருந்தால் பெரிய டேரக்டர்லாம் வந்து உருவாகிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் இதில். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அன்றைக்கி ஹோல் டே வந்து மறுநாள் என்ன ஷூட்டிங்கோ அது எல்லாமே வந்து இங்கே தான் டிஸ்கஸ் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் எங்களுக்கு லஞ்சும் வந்துச்சு. சாப்பிட்டு இங்கேயே வந்து அன்றைக்கி ஹோல் டேவை வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் கூட.
நாங்கள் எல்லா வித டிஸ்கஷனும் முடிச்சுட்டு ஷூட்டிங் எடுக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பாட்டுக்கு வந்தோடனே ஷூட்டிங் எடுக்கிற வேலையும் ஆரம்பிச்சிட்டோம் அன்றைக்கி டேவே.